Hi da Bubblies, welcome to Cinematic Fix. I am your Moon. இப்போ நம்ம என்ன பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா பிடிஎஸ் ஊட்டி 7க்கான ஒரு எஃப்எஃப் தான் பார்க்க வந்திருக்கோம். எஃப்எஃபோட நேம் பர்த் ஆஃப் லவ். எஸ், நம்ம ஓட் பண்ணி செலக்ட் பண்ண ஒரு நேம் தான். இதுக்கான ட்ரைலர் நான் இன்ஸ்டாகிராம்லேயும் டெலிகிராம்லேயும் ரிலீஸ் பண்ணிட்டேன். யார் போய் பார்க்கலையோ பார்த்துக்கோங்க. இன்னும் நம்ம சேனலையும் ஐடியையும் யார் இன்னும் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்களோ போய் மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒன்று, உங்களோட ரெக்வஸ்ட் வந்து நான் இன்னும் போடலையேன்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. கூடிய சீக்கிரமாக நான் போடுவேண்டா. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒன் ஷாட் ஏதாவது வேணும்னா நீங்கள் டிஎம்லேயோ இல்லை கமெண்ட் செக்ஷன்லேயோ வந்து கேளுங்க, உங்களுக்காக நான் போடுறேன்டா. அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். இப்போ நம்ம எஃப்எஃப்குள்ளே போடலாமா? ஃபர்ஸ்ட் சீனில் என்ன காட்டுறாங்கன்னா ஒரு பெரிய காலேஜை தான் காட்டுறாங்க. இப்போது அந்த காலேஜில் தான் ஒரு பையன் என்டர் ஆகுறான். கேட் கிட்ட என்டர் ஆனோடனே அங்கே நிறைய பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க. ஆளாளுக்கு ஒரே ரத்த கலரியாக இருக்குது அங்கே ஃபுல்லாக. அப்போது ஒரு பையன் மட்டும் வேகமாக தேங்கிட்ட ஓடி வரான். எஸ், உள்ளே வந்தது நம்ம தேங் தான். இப்போ ஓடி வந்தது அது யாருன்னே தெரியல, தெரியாமல் இருக்கான். யாரா அது அப்படின்னு பார்த்துட்டே இருக்கான். ஓடி வந்து தேங்க அப்படியே இழுத்து பிடிச்சி ஒரு முத்தத்தை கொடுக்குறான் உதட்டிலேயே. முத்தியாங் இப்போ பார்த்தோம்னா பதறி அடிச்சுட்டு எந்திரிக்கிறான். பக்கத்துல இருக்கிறது நம்ம ஜிமின் தான். டே, என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி எழுந்திக்கிற? டே மச்சான், இனி யாரும் முத்தம் கொடுத்துட்டாங்களா? எதே முத்தமா? என்னடா சொல்ற? ஆமா மச்சான். அம்மா, இப்ப நான் எங்க இருக்கேன்? இப்பதானே காலேஜ்குள்ள போனேன். என்ன நான் ரூம்ல இருக்கேன்? டே கிறுக்கு, கனவு கண்டியாடா? கனவா? சே, நான் கூட உண்மை நினைச்சு பயந்துட்டேன்டா மச்சான். எனக்கு ஒரு கனவு வந்துச்சு மச்சான். அதான் பச்சையா தெரியுதே, என்ன கனவு வந்துச்சு? அதுவா மச்சான், நான் காலேஜ்குள்ள என்டர் ஆகுறேன்னா அங்க எல்லாரும் எதுக்கும் சண்டை போட்டுட்டு இருக்காங்கடா. ஒரே ரத்த கலரையா இருக்கு. அப்போ பையனை ஓடி வந்து முத்தத்தை கொடுத்துட்டான்டா. எது? பையன் உனக்கு முத்தம் கொடுத்தானா? உனக்கு பையனா? டேய், என்னடா சொல்ற? ஆமா மச்சான், எனக்கு அவனோட ஃபேஸு கொஞ்சம் கூட தெரியலடா. ஒரு மாதிரி பிளர்ரா இருந்தது அவனோட ஃபேஸு. டேய், நீ உனக்கு கனவுல தெரிஞ்சிருக்கும். முழிச்சனால மூஞ்சி என்னன்னு உனக்கு தெரியல. இல்லடா, ஆனா எனக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கு. அவன் கை ஃபுல்லா டேட்டூ இருந்ததுன்னு நான் பார்த்தேன். கை ஃபுல்லா டேட்டூவா? டேய், நீ என்ன போய் சினிமாக்கு போயிட்டு வந்து உட்காந்து படுத்திருக்கியா, இல்ல போன்ல ஏதாவது மூவி பார்த்துட்டு வந்து படுத்தியாடா? டேட்டூ இருந்துச்சு, இப்படி வந்து கிஸ் கொடுத்தா அங்கிட்ட ரத்த கலரா இங்கிட்ட ரத்த கலரான்னு சொல்லிக்கிட்டே இருக்க. டேய், அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? எனக்கு அந்த மாதிரி கனவு வந்தா நான் என்னடா பண்றது? அதுவும் கரெக்டு தான். இப்போ டைமை பார்த்தியா? 5 o'clock. நீ வேற விடிய காலையில கனவு கண்டிருக்க. போச்சு, எல்லாம் நடக்க போகுதுடி. அப்படியா? 5 மணிக்கு கனவு கண்டா நடக்குமா? ஆனா நான் இதுக்கு முன்னாடி அந்த பர்சனை நான் பார்த்ததே இல்லையே. அவங்க எப்படி என் கனவுல வரலாம்? எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டா நான் என்னடா பண்றது? மச்சான், எனக்கு பயமா இருக்கு மச்சான். டேய், இப்ப நீ பேசாம தூங்குறியா இல்லையா? போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேங் எழுதி பார்த்துட்டு படுக்கிறான். ஆனா அவனுக்கு தூக்கமே வரல. அதை பத்தியே நினைச்சிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஜிமின் நல்லா கரெக்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். எஸ், அந்த ஃபர்ஸ்ட் சீன் வந்தது தேங்கோட ஒரு கனவு தான். கனவை கண்டுதான் இப்படி பயந்துகிட்டு பச்சை பிள்ளை படுத்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் டே தான் காட்டுறாங்க. நம்ம தேங் தான். ஐயோ, பயமா இருக்கே மச்சான், எனக்கு ரிசல்ட் வந்துருச்சு. டே மச்சான், எனக்கு ரிசல்ட் வர மாட்டேங்குதுடா. ஒருவேளை நான் ஃபெயில் ஆயிருப்பேனோ? டேய், எல்லாத்துக்கும் ஏன்டா இப்படி பயந்து சாவுற? சுமாரா படிக்கிற எனக்கே எல்லாத்துலயும் பாஸ் பட்டு ஓரளவுக்கு மார்க் வந்திருக்கு. உனக்கு நீ என்னப்பா நல்லா படிக்கிறவன்,
டாப்பர் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவன் நீ போய் இப்படி பயந்துட்டு ஃபெயில் ஆயிடுவேன்னு உட்காந்துருக்க. நானே பாஸ் ஆகும்போது நீ பாஸ் ஆக மாட்டியாடா அப்படின்னு சொல்றியா? சரி இரு. லோட் ஆகுதே மச்சான். இங்க பாரு மச்சான், நான் எவ்வளவு மார்க்னு. வாவ் 96% டா மச்சான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டா. டேய் அது கங்க்ராச்சுலேஷன்ஸ் இல்ல, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதேதான் ஜிலேஷன்ஸ். ஷோ கடவுளே, இவனை வச்சுட்டு வட மச்சான் ஃபர்ஸ்ட் உன் மம்மி கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வேகமா ஓடி போறாங்க. பார்த்தாங்க ஆல்ரெடி ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு நம்ம தேங்காக. மம்மி உனக்கு எப்படி மம்மி இதெல்லாம் தெரியும்? எனக்கு தெரியாதாப்பா, ஆல்ரெடி ஜிம்மின் பார்த்துட்டு சொல்லிட்டான். டி அப்போ என்கிட்ட நீ ஏன்டா சொல்லவே இல்லை? மச்சான் நான் சொன்னேன்னு வச்சுக்கோயேன், என்னை தூக்கி போட்டு மிதிப்பேடா. ஏன் நான் உன்னை தூக்கி போட்டு மிதிப்பேன்? இல்லை மச்சான், எனக்கு எப்பயுமே உன்னோட ரிசல்ட்டை பார்த்துட்டு தான் என்னோட ரிசல்ட்டை பார்ப்பேன். அதே மாதிரி தான் இந்த தடவையும் பார்த்துட்டு வந்த பார்த்தேன்னா உன்னோட ரேங்க் புண்ணியண்டா. எனக்கும் 80% வந்திருக்கு தெரியுமா? டி ஜிமினா நீ 80%? ஆமாண்டா மச்சான், நான் 80%. சரி ஓகே, வந்து சாப்பிடுங்க. ஸ்வீட்ஸ் செஞ்சு வச்சிருக்கேன். தேயாங் நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வா. ஜிமின் நீ சாப்பிட்டு முடிப்பா. ஓகே ஆண்டி. தேயாங் வரட்டும், நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் ஃபோன் எடுத்து சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த காலேஜ்க்கு போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதில் அவனுக்கு ஒரு காலேஜ் கிடச்சிருச்சு. அந்த காலேஜ் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அங்கே இருக்கிற அந்த செடி கொடி மரம் அப்படியெல்லாம் சொல்லிட்டு அந்த காலேஜ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சுற்றி ஃப்ளவர்ஸால் டெக்கரேட் பண்ண மாதிரி அங்கே நிறைய ட்ரீஸ் இருக்குது. பத்தாவதுக்கு காலேஜ்லேயே பார்க் இருக்குது. ஸோ நிறைய இருக்குது அந்த காலேஜில். இதெல்லாம் பார்த்து ஜிமினுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் அது வந்து சியோலில் இருக்குன்னு சொல்லிட்டு வருது. நம்ம ஜிமின் புஷனில் இருக்கிறவன், நம்ம தேயாங் டியாகுல இருக்கான். ஆனால் இவங்க எல்லாரும் சேர்ந்து இப்போ டியாகுல தான் இருக்காங்க. ஜிமினும் தேயாங்கும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸு. ஸோ தேயாங் இவ்வளோ நாள் புஷன்லேருந்து படிச்சிருப்பாங்க. இப்போது ரிசல்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சு ஜிமின் சம்மர் வெக்கேஷனுக்காக நம்ம டேயோட வீட்டில் இருந்து இருப்பான். ஆனால் அவங்க வீட்டில் சொல்லிட்டு தான் வந்திருப்பான், நான் காலேஜ் கூட டே கூட தான் சேர்ந்து படிக்க போகிறேன், நாங்கள் எல்லோரும் வேறு ஊருக்கு போய் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பான். அவங்க பேரண்ட்ஸும் வந்து செலவுக்கு நிறைய பணம்லாம் கொடுத்துருப்பாங்க. எஸ் நம்ம ஜிமினும் தேயாங்கும் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசுலேருந்தே. தேயாங் பற்றி ஜிமினோட அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி தான் ஜிமினை பற்றி தேயாங்கோட அம்மாவுக்கும் ரொம்ப நல்லா தெரியும். ஸோ இப்போது நம்ம டேயும் ஃப்ரெஷ்அப் ஆகி வந்துடுறான். வந்துட்டு ரெண்டு பேருமே இப்போது சாப்பிட்டுட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. டே ஜிமினா, இப்படியும் ஒரு பெரிய காலேஜாக போய் ஜாயின் பண்ணணும்டா. ஸ்காலர்ஷிப்பில் ஜாயின் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்ல, ஃபீஸும் கம்மியாக இருக்கும். நீ கூட 80% எடுத்துட்டடா. 75% எடுத்தாலே ஸ்காலர்ஷிப் இருக்கு தெரியுமா? அப்படியே மச்சான், எனக்கு தெரியாமல் போச்சே. நான் கூட 90% எடுத்தால் தான் ஸ்காலர்ஷிப் தருவாங்கன்னு நினச்சேன். இல்லை 75% எடுத்தாலே ஸ்காலர்ஷிப் தருவாங்க. அப்படியா மச்சான்? அப்போ நம்ம கண்டிப்பாக ஒரு காலேஜ் போகணும். ஆனால் மச்சான், நான் ஆல்ரெடி ஒரு காலேஜ் சூஸ் பண்ணிட்டேன்டா. அது ஜூஸ் இல்லைடா, சூஸ். நீ ஒட்டேன் வாய மூட்டா. நானே எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் பேசுகிறேன், நீ என்ன கலாய்ச்சிட்டே இருக்க. சரி எந்த காலேஜ் சொல்லு. அதுவா மச்சான், சியோலில் இருக்கிற ஒரு காலேஜ்டா. செம்ம அழகாக இருக்கு தெரியுமா? அதை அப்படியே நம்ம ஜிமின் எடுத்த அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் காட்டுறான். தேங்குமே அந்த காலேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு. டி உனக்கும் மூளை ஒரு சைடு இருக்குதாண்டா. இதெல்லாம் ஓரம் இல்லையா தேவங்க? சரி விடு மம்மி கிட்ட காட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் அந்த காலேஜ் அவங்க அம்மா கிட்டையும் காட்டுறான். அவங்க அம்மாவும் ஓகே சொல்றாங்க. இப்போ கொஞ்ச நேரம்க்கு அப்புறம் தான் காட்டுறாங்க நம்ம ஜிமினும் தேயாங்கும் ஒரு பீச் மாதிரி இருக்கு. ஐ திங்க் டியாகோன்னா ஒரு வில்லேஜ் தானே. ஸோ அந்த கம்மாயின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இடத்துல தான் உட்காந்துருக்காங்க.
இப்போ நம்ம தேதான் கல்லை தூக்கி போட்டு நைட்டு வந்து அந்த கனவையே பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். யாரா இருக்கும் அந்த கிசு, நான் இது வரைக்கும் முன்ன பின்ன அந்த பையனை பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஜிமின், என்ன இவன் இன்னும் அப்படியே உட்காந்துருக்கான், ஆஹா இவனை எப்படியாச்சும் மைண்டை சேஞ்ச் பண்ணி ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறான். யாருமே இல்லை. நம்ம ஜிமின் என்ன பண்ணுறான்னா ஓடி போய் ஒரு கல்லை தூக்கிட்டு வந்து அந்த தண்ணியிலேயே பொத்துன்னு போடுறான். நம்ம தேங், டே தண்ணி எல்லாம் மேல தெரிக்குதுடா, கல் இவ்வளவு வேகமாக போடுவ? நீ என்னடா கனவு உலகத்திலே உட்காந்து இருக்க, வெளியே வாடா. மச்சான் இந்த தண்ணியில குளிப்போமாடா? எது குளிக்கிறதா? சும்மா நீ வேற ஜல்லி வந்து சாவுறதுக்கா? என்னடா மச்சான் குளிக்க கூட விட மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஜாலியா அந்த தண்ணி கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. தேங் அந்த கனவுல இருந்து வெளியே வரவே இல்லை, அதே நினைச்சுக்கிட்டே இருக்கான். இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காட்டுறாங்க, காலேஜ்லாம் அப்ளிகேஷன் போட்டு எல்லாம் ரெடி ஆயிட்டு நம்ம தேங்கும் ஜிமினும் ஹாஸ்டல் தங்கி தான் படிக்க போறாங்க. ஸோ அதுக்காக நம்ம தேங்கோட அம்மா கிட்ட சொல்லிட்டு வரான். நம்ம ஜிமின் எப்பயோ கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிருப்பான், சொல்லிட்டு வந்து அவனோட ட்ரெஸ் எல்லாம் பேக்கேஜ் பண்றதுக்கு கிளம்பி இப்போ தியாகுக்கு வந்திருப்பான். புசன்ல இருந்து கிளம்பி தியாகுக்கு தேங்கோட வீட்டுக்கு லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பான். இப்போ தேங்கும் ரெடியா இருக்கான் கிளம்புறதுக்கு. அவங்க அம்மா கிட்ட எல்லாம் சொல்லிட்டு கிளம்புறான். சரிம்மா நான் போயிட்டு வரேன். ஆன்டி போயிட்டு வரேன். ஆன்டியா? டேய் இத்தனை நாள் அம்மானு கூப்பிட்டுட்டு இப்போ ஆன்டி நான் கூப்பிடுற? சாரிம்மா கொஞ்சம் உணர்ச்சி அவசரத்தில் மறந்துட்டேன். சரிம்மா நானும் போயிட்டு வரேன். சரி ஜிம்னா பார்த்து இருந்துக்கோங்க. தேங் பார்த்து இருந்துக்கோ. தேங் ஜிமின் என் பையனை நல்லபடியாக பார்த்துக்கோப்பா. மம்மி நீங்கள் சொல்லாமலையா? கண்டிப்பாக மம்மி. தேங் யாருன்னு நினைக்கிறீங்க? என்னோட சோல்மேட்டு. அவனை நான் பார்த்துக்காம வேற யாரு பார்த்துப்பா? அவன் கொஞ்சம் அப்பப்போ ஏதாவது நினச்சி பயந்துட்டே இருப்பான், அதெல்லாம் அவனை நினைக்க விட்டுறாத. எங்கிட்டாச்சும் கூட்டிகிட்டு போய் அவனோட மைண்டை சேஞ்ச் பண்ணி விட்டுரு. மம்மி இதெல்லாம் நீங்கள் சொல்லனாலும் எனக்கு தெரியும் மம்மி. அம்மா என்னம்மா இப்படி பண்ணுற? எனக்கும் தெரியுமா, நான் இன்னும் சின்ன பிள்ளை இல்லை, காலேஜ்லாம் போகிறேன். நீ வயசானாலும் 60 வயசு தேவைனாலும் நீ எனக்கு சின்ன பிள்ளை தான்டா. மம்மி இதெல்லாம் ஓரா இல்லையா? சரி சரி பார்த்து போயிட்டு வாங்க, ஃப்ளைட்க்கு டைம் ஆயிடுச்சு. ஓகே மம்மி நாங்கள் கிளம்புறோம். ஸோ இப்போது சியோலில் தான் காட்டுறாங்க. நம்ம தேங் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஏர்போர்ட்லேருந்து நேராக கிளம்பி இப்போது டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்ஸிலையும் ஏறி அவங்க காலேஜ்க்கு போகிறாங்க. காலேஜில் இறங்கி அட்மிஷன்லாம் போட்டாங்க இல்லையா, ஸோ சுற்றி பார்க்கலாம். காலேஜ்குள்ளே கொஞ்சம் தாண்டி தான், காலேஜை விட்டு கொஞ்சம் தாண்டி தான் ஹாஸ்டலுக்கு போகணும். ரொம்ப ஒரு 2 or 3 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் காலேஜுக்கும் ஹாஸ்டலுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸு. காலேஜ் இப்போது லீவில் தான் இருக்குது, இன்னும் ஓப்பன் ஆகலை. 2 days இருக்குது ஓப்பன் ஆகுறதுக்கு. எல்லாம் சுற்றி முற்றி பார்த்துட்டு இப்போது வீமன் 2 பேருமே கிளம்பி ஹாஸ்டலுக்கு தான் போகிறாங்க. ஹாஸ்டலுக்கு போகும்போது நம்ம ஜிமின் தான், மச்சான் இங்கே இருக்கிற ஹாஸ்டல் கூட சூப்பராக இருக்குல்லடா மச்சான். டேய் இது என்ன நம்ம ஊர் மாதிரி வில்லேஜ்னு நினச்சிட்டியா? இது சிட்டிடா அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஜிமினும், அது எனக்கு தெரியாமலையாடா? எனக்கும் தெரியும் இது சிட்டின்ட்டு. சரி வா நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வார்டன் ரூமுக்கு தான் போகிறாங்க. வார்டன் ரூமுக்கு போயிட்டு, வார்டன் நாங்கள் தான் உங்களுக்கு புக் பண்ணி விட்டோம், ஞாபகம் இருக்கா? ஜிமின் அண்ட் தேங். தேங் வாங்கப்பா, உங்களுக்கு ரூம் ரெடியாக இருக்கு. ஆனால் உங்கள் கூடயே இன்னும் 2 பேர் தங்குவாங்க, ஓகேவா? யார் அது? உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஒரு ரூம்ல 2 பெட் தான்ப்பா இருக்கு. இத்தனை நாள் அவங்க 2 பேரும் ஒவ்வொன்றா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ஹாஸ்டலோட ரூல்ஸ் ஒரு ரூம்ல 4 பேர் இருக்கணும்ப்பா. ஆல்ரெடி அவங்க 2 பேர் இருக்காங்க, இப்போ நீங்க 2 பேர் இருக்கிறீங்க. ஆனா உங்க 2 பேர் உங்களை விட சீனியர்ஸ், கொஞ்சம் அவங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டு போங்கப்பா. நீங்க சொல்லனாலும் நான் கொடுக்கணும்ல, ஏன்னா அவங்க சீனியர்ல. டே ஜிமின் வாய முடு, நாங்க எதுக்கு சீனியருக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும்?
அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும். என்ன இப்படி பேசுகிறான்? அச்சோ, இவனுங்களுக்கு அவங்க 2 பேரை பற்றி தெரிஞ்சாதே. இப்போ 2 ரூமை தவிர வேறு எந்த ரூமும் இல்லை, எல்லாம் புக் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது? சரி, அனுப்பி விடும், அவங்க இஷ்டம். சரிப்பா, இந்தாங்க உங்கள் ரூம் கீ. உங்கள் 2 பேருக்கும் 1 இருக்குது, அவங்க 2 பேருக்கும் 1 இருக்குது. ஓகேவா? நீங்கள் அவங்கக்கிட்ட ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஓகே? அதெல்லாம் நாங்கள் எழுந்துப்போம். ஃபஸ்ட்டு சாவி கொடுங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு முதல்ல போய் தூங்கணும். இவன் ஒருத்தன் ஒன்றும் சாப்பிட்றது இல்லை தூங்குறதுலையே இருக்கான். டே வாடா போல. இந்தா வரேன்டா. ஓகே வாடன், நாங்கள் கிளம்புறோம். ஏதாவதுன்னா கூப்பிடுங்கப்பா, அங்கே வந்து ஃபோன் இருக்கும். ஓகே, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீமன் 2 பேருமே கிளம்புறாங்க அவங்களோட ரூமுக்கு போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை. எங்கே போயிருப்பாங்க? யாரையும் காணும். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லக்கேஜ் எல்லாம் எடுத்து ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணுறாங்க. டேயோட வீமன் 2 பேருமே ஒரு கபோர்டு, அவங்க 2 பேருக்கும் ஒரு கபோர்டுன்னு சொல்லிட்டு மொத்தம் 2 கபோர்டு தான் இருக்குது. வீமனோட ட்ரெஸ்லாம் வந்துட்டு ஒரு கபோர்டில் வச்சிட்டு இருக்காங்க. வச்சு முடிச்சுட்டு 2 பெட்டையுமே நீட் பண்ணுறாங்க. ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாங்க நம்ம வீமன் 2 பேருமே சேர்ந்து. ஆனால் இங்கே ஜிம்மினை பார்த்தோம்னா ட்ரெஸ் மட்டும் அழுக்கி வச்சுட்டு அப்படியே பப்பரப்பேன்னு தூங்கிட்டான். நம்ம டேங்க்கு கோவம் வருது. டேய் ஜிமினா, என்னடா என்னாச்சு? பூச்சி ஏதாவது வந்துச்சா என்ன? இடியட், வந்து ஹெல்ப் பண்ணுறா. துணியை மட்டும் அடிக்கிட்டு நீ பாட்டுக்கு தூங்கிட்ட. பாரு, இவ்வளோ பெரிய ரூம், நான் மட்டும் இப்போ க்ளீன் பண்ணுறது, வந்து கூட மாட வந்து ஒத்தாசை பண்ணுறா. டேய், அதான் அந்த சீனியருங்க பண்ணிப்பாங்கடா. அவங்க சீனியர்ஸ், அவங்க வந்தாலும் நம்மளை தான் வேலை சொல்லுவாங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ஓகே தானே? சரி, வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணுறாங்க. 2 பேருமே சேர்ந்து க்ளீன்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்ம ஜிமின் தான். டே எனக்கு பசிக்குதா. சரி இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தியாங் அங்கே இருக்கிற ஒரு டெலிஃபோனை எடுத்து அப்படியே கால் பண்ணுறான் வார்டனுக்கு. கால் பண்ணிட்டு வார்டனும் அட்டன் பண்ணிட்டு, ஹலோ யாரு? நாங்கள் தான் நம்பர் 69 ரூம்மேட். 69 ரூம்மேட்ஸா? என்னடா பேசுகிறீங்க? இல்லை, நாங்கள் இன்னைக்கு புதுசாக வந்தோம்ல, அவங்க தான். ஓ, தேயாங் ஜிமின். ஆமாம், நாங்கள் தான். நான் தேயாங் பேசுகிறேன். சொல்லுப்பா, என்ன வேணும்? இல்லை, எங்களுக்கு பசிக்குது, டின்னர் வேணுமே. டின்னர் வேணுமா? ஓ, நீங்கள் தான் வந்து எடுத்துக்கணும். ஹாஸ்டலில் கேன்டீன் இருக்கு, நீங்கள் தான் அங்கே வந்து சாப்பிட்ணும். வேணும் இறங்க முடியல அப்படின்னா ஒருத்தர் மட்டும் வந்து 2 பேருக்குமே வாங்கிட்டு போங்கப்பா. ஓ, அப்படி தான் பண்ணணுமா? சரி, ஓகே வார்டன், நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறான். கட் பண்ணிட்டு, டே ஜிமின், கொஞ்சம் டின்னர் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறா. டேய், என்ன பார்த்தா எரிச்ச வாய் மாதிரி இருக்கா? நானே டயர்டாக இருக்கேன். நீ என்னடா ஓவரா பண்ணுற? டே ப்ளீஸ்டா, என்னோட தங்க பிள்ளைல போய் கொண்டு வாடா. இது இருந்தாலும் இந்த மாதிரி ஐஸ்லாம் வைக்காத, நான் போய் கொண்டு வரேன். சரி, நீ கொண்டு வா, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டுருக்கேன். ஓகேவா? ஓகேடா, சீக்கிரம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, நானும் ஆகணும். சரி, ஃபஸ்ட்டு போய் டின்னர் எடுத்துகிட்டு வா. என்ன சொன்னாலும் மண்டை. சரிடா, போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவை ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறான். நம்ம ஜிமின் டின்னர் வாங்க கேன்டீன் போகிறாங்க. இப்போது டோர் ஓப்பன் பண்ணிட்டு தான் ஒரு பர்சன் உள்ளே வராங்க. அதாவது நம்ம தேவன் கூட 2 பேர் தங்குறாங்கன்னு சொன்னாங்களே, ஸோ அதில் இருக்கிற ஒருத்தன் தான் வரான். வந்துட்டு ரூமை பார்க்குறான். என்ன இது, கரெக்டாக தானே உள்ளே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டோருக்கு வெளியே போய் பார்க்குறாங்க. டோர் நம்பரும் கரெக்டாக தான் இருக்குது. இப்போது நான் எப்படி இங்கே வந்தேன்? எங்கள் ரூம் அது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு டெலிஃபோன் எடுத்து வார்டனுக்கு தான் கால் பண்ணுறான். அச்சிச்சோ, இப்போ எவன்னு தெரியலையே, லூசு மாதிரி மாற்றி கால் பண்ணிட்டே இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பிக் பண்ணிட்டு, ஹலோ யார்? நான் ஜான் ஜங்குக் பேசுகிறேன்.
ஆ ஆ, ஆ, சொல்லுப்பா, என்ன வேணும்? ஆ, இங்க என்ன ஒரே ரூம்லாம் ஒரு மாதிரி இருக்கு. யாராவது வந்திருக்காங்களா, இல்லை வந்துட்டு போயிட்டாங்களா? ஆம், தம்பி, ஹாஸ்டல் ரூல்ஸ் வைஸ் ஒரு ரூமில் 4 பேர் தங்கணும். இவ்வளோ நாள் நீங்கள் 2 பேர் தான் வந்தீங்க. ஆனால் இப்போது மேல் இடத்துலேருந்து எனக்கு உத்தரவு வந்திருக்குப்பா. எனக்கு ஆர்டர் வந்திருக்கு, கண்டிப்பாக அந்த ரூமில் 4 பேர் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா ரூம்லேயும் ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ 2 பேர் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்கப்பா. அவங்கள உங்கள் ரூம்லேயே போட சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் போட்டுட்டேன். ஓ, அப்படியா? அதுக்கு எதுக்கு நம்ம இப்படி பயப்படுறீங்க? என்ன குற்றவாளி எடுத்தா இங்கே போட்டிருக்கீங்க? அக்யூஸ்ட் எடுத்து போட்ட மாதிரி இப்படி பயப்படுறீங்க? ஆ, இல்லைப்பா, நான் ஒன்றும் இல்லை, சும்மா தான். ஆ, புரியுது, வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறான். ஸோ இப்போது ஜங்குக் தான் அவனோட பெட்டில் போய் உட்காந்துட்டு ஃபோன் நோண்டிட்டு இருக்கான். ஃபோன் நோண்டிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு கால் வருது. எடுத்து அட்டன் பண்ணிட்டு, ஹலோ, யாரு? டேய் மச்சான், நான் தான்டா. ஹே யூங்கி, எங்கடா போனேன்? அவனை தேடி எங்கெங்கே போகிறது? காலேஜ் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன், இல்லை? ஆ, டேய், நீ ஏன்டா காலேஜுக்கு போனேன்? என்னை ஜாக் தான்டா கூட்டிகிட்டு வந்துட்டான். எது, ஜாக்கா? யாரா அது? ஏ, என்னடா யாருன்னு கேட்குற? நம்ம கிளாஸ்மேட்டுடா. எப்போ பார்த்தாலும் நீ தான் வேணும் பின்னாடியே சுற்றிட்டு இருப்பான்ல. ஓ, அவனா? என்ன அவனுக்கு? டே, அவன் நீ வந்தே ஆகணும்னு சொல்கிறான்டா. எங்கடா, எங்கே வரணும்? அவனோட சிஸ்டருக்கு என்கேஜ்மெண்ட்டான். இப்போ தான் கூட்டிகிட்டு போனோம். உன்னை தேடி நாங்கள் வந்தோம், ஆனால் நீ இல்லை. ஆனால் இவன் நீ இல்லாதனால என்னையே தூக்கிட்டு வந்துட்டான்டா. என்னை சொல்லி சொல்லி நீ வரணும் வரணும் வரணும்னு சொல்லிட்டு என்னை போட்டு டார்ச்சர் பண்ணான்டா. 2 days ஆண்டா. வாடா, தயவு செஞ்சு. டேய், என்னாலலாம் வர முடியாது. டேய் ப்ளீஸ்டா, வாடா. ஆஹா, என்னாலலாம் முடியாது. ஜாக்கை கண்டாலே எனக்கு பிடிக்காது. நீ வேற அவனை கூட வர சொல்கிற. டேய் ப்ளீஸ்டா, என் உயிரை காப்பாத்துடா. நீ தான் எப்போ பார்த்தாலும் சொல்லு உன் உயிர் நண்பன் அப்படின்னு. இந்த உயிர் நண்பனுக்காக 2 days பார்ட்டிக்கு வரமாட்டியாடா? வச்சு தொலைகிறேன். இதுதான் என் நண்பன், வந்துடுறா மறைக்காம. வரேன் வை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்ணிட்டு ட்ரெஸ்லாம் பேக் பண்ணுறான். பேக் பண்ணிவிட்டு அவனுக்கு கரெக்டாக கால் வருது. வெளியே போகிறான். வெளியே போகிறதுக்கு கதவை திறக்கிறான். கதவை திறந்தா அங்கே கரெக்டாக நம்ம ஜிமின் தான் கதவை திறக்கிறதுக்காக வந்துட்டுருக்கான். அப்படியே அந்த கதவு கிட்ட நின்றுட்டுருக்கான். நம்ம ஜேகே ஜிமினை பார்த்துட்டு, யார் நீ? நானா? நான் இங்கே இருக்கிற ரூம்மேட்டு. நீங்கள் யாரு? நானும் தான். நீ தான் புதுசாக வந்திருக்க, நான் ஒரு சீனியர். மரியாதையா ப்ரோ அண்ணான்னு கூப்பிடு, புரியுதா? ஓகே ப்ரோ, கண்டிப்பாக. அந்த பயம் இருக்கணும், போகல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே போயிடுறான். நம்ம ஜிமினும், டே மச்சான், இன்னுமாடா ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற? நான் முடிஞ்சுடா வாரேன் அப்படின்னு சொல்கிறான். அவனும் நம்ம தேங்காய் அப்படியே வரான். டவல் மட்டும் வியர் பண்ணிட்டு, ஹேர்லாம் வெட்டாக இருக்குது. அவனோட பாடி ஃபுல்லாக ஒரே வாட்டர் ட்ராப்ஸாக இருக்குது. அவன் இங்கே பெட் சைட் திரும்பி நின்றுட்டுருக்கான். நம்ம ஜேகே ஃபோன் பேசிட்டு உள்ளே வரான் அவனோட பேக் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அப்போது உள்ளே இருக்கிற அவனை பார்க்குறான், டவலோடு நின்றுட்டுருக்குது. யார் இது? டவல் மட்டும் வியர் பண்ணிக்கிட்டு இப்படி நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்க நம்ம பாட்டுக்கு கீழே ட்ரெஸ் தேடிட்டுருக்கான் அவனோட பேக்கில். நம்ம ஜிமின் பாட்டுக்கு இங்கிட்ட உட்காந்துட்டு சாப்பிட்டுட்ருக்கான். டேய் சீக்கிரம் வாடா, பசிக்குது. அதுதான் கொட்டிட்டேல்ல, இன்னும் நல்லா கொட்டிக்கோ. டேய் என்னடா, வாடா, நான் மெதுவாக சாப்பிட்றேன்டா. ஆமாம், வேகமாக வாயில் அமைக்கிக்கிட்டு மெதுவாக சாப்பிட்றானே. நீங்கள் உங்கள் மெதுவில் இதே கண்டினியூ பண்ணிக்கோங்க. எனக்காக நீங்கள் மெதுவெல்லாம் சாப்பிட வேண்டாம். நீ மச்சான் என்னடா இப்படி பேசுகிற? பின்ன என்னடா, ட்ரெஸ் மாற்றிட்டு வர்றதுக்குள்ளே உனக்கு என்னடா அவ்வளோ அவசரம்? ட்ரெஸ்ஸப் கூட ஆகாமல் சாப்பிட்டுட்ருக்க. ஆயிக்கலாம் மச்சான், இப்போ என்ன? சரி இரு வரேன். அப்போது நம்ம ஜிமின் இப்படி பேசிகிட்டே இப்படி ரைட்டாக எட்டி பார்க்குறான்.
பார்த்தாங்க ஜங்குக் நின்றுட்டு இவங்க 2 பேரையும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டே இருக்கான். ஹாய் சீனியர், உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை முறைக்கிறான். வேணான்னா போங்க, அதுக்கு இதுக்கு முறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே பாட்டுக்கு அவனோட திங்ஸ் எடுத்துட்டு கிளம்பிடுறான். மச்சான் உனக்கு ஒன்று தெரியுமாடா? என்னடா? இப்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு சீனியர் வந்தார். ஆமாம், நீ தான் பேசுனீங்க. நீ பார்க்கலையாடா? பார்க்கல. இவ்வளோ நேரம் ஒரு ரூமில் தான் இருந்தார். ரூமில் தான் இருந்தாரா? என்னடா சொல்கிற? ஆமாம், நான் கரெக்டாக டின்னர் எடுத்துகிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறேன், அவரே ஓப்பன் பண்ணி விட்டாரு. அப்படியே சைடில் ஒரு வணக்கத்தை போட்டேன், அவரும் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு மரியாதையாக கூப்பிட சொன்னாருடா. ப்ரோன்னு கூப்பிட சொன்னார், சீனியர் இல்லைன்னா ஏதாவது சொல்லி கூப்பிட சொன்னாருடா. அப்படியா? பேசினாரா அவர்? ஆமாண்டா பேசினாரு. நானும் கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ சொல்கிற பார்த்தா கதை சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ ஒரு வாய்ஸ் கூட எனக்கு கேட்கவே இல்லையே. அவர் எங்கடா வாய்ஸில் பேசினாரு? சும்மா ஒரு லுக்கு விட்டாலே பயமாக இருக்குடா. ஷோ கடவுளே, மிஸ்ஸஸ் வாயை மூட்டு சாப்பிடு. இப்படிலாம் மற்றவங்கள பற்றி என்கிட்ட புகழ்ந்து பேசாத, எனக்கு எரிச்சலாக வருது. என் மேலே பொசசிவாடா? ஆமாம் பொசசிவ். நீ வலிஞ்சிட்டு பேசுகிறது தான்டா கடுப்பாக இருக்குது. பொசசிவ்லாம் இல்லைடா. பொசசிவ் இல்லையா? அப்போ இல்லை. அந்த பச்சையாக தெரியுதுடா. எல்லா ஃப்ரெண்டு மேலே பொசசிவ் வரும், உனக்கு தெரியுமா? தெரியும் தெரியும். அதான் எனக்கும் அம்மளை எத்தனையோ இதில் வந்திருக்கு. நீ மூடிட்டு தின்னு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்க. ஒரு 2 or 3 டேஸ்க்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. இப்போ காலேஜெலாம் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது வீமன் 2 பேருமே அப்படியே காலேஜ்குள்ளே போகிறாங்க. காலேஜோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னா செம்மையாக இருக்குது. சில்லுன்னு காற்று, அப்படியே பிளாக் க்ரௌடு, அப்படியே லீஃப் எல்லாம் ஃபால் ஆகி அப்படியே கீழே விழுது. லைட்டாக ஒரு சில் ஏரு, சுற்றி எங்கே பார்த்தாலும் ஃப்ளவர் மாதிரி இருக்கிற கலராக இருக்குது ஃப்ளவர்ஸ் எல்லாம். அப்புறம் லீஃப் எல்லாம் ஒரு மாதிரி ப்ரௌனிஸாக இருக்கிற லீஃபு. அப்படியே டோர் ஓப்பன் ஆகுது. நம்ம அப்படியே என்டர் ஆகும்போது பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ், டேய் என்னைய விட்டு எங்கடா போற அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஓடி வந்து ஹக் பண்ணி மேலே ஜம்ப் ஆகி அப்படியே உப்பு முட்டை இந்த மாதிரி போய் உக்காந்துக்கிறான் பேக்கோட. டேய் இறங்குடா கீழே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினையும் கீழே இறக்கி விட்டு 2 பேருமே அப்படி போகிறாங்க. நம்ம ஜிமின் டேயோட கையை பிடிச்சிட்டு குதிச்சுட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டே வரான். இந்த சைடு நம்ம தேங்க பார்த்து அப்படியே வாயை பிழந்துட்டு அந்த அட்மாஸ்பியரை ரசிச்சுட்டே வந்துட்டுருக்கான். காலேஜ் மொத்தமும் தேங்கையும் ஜிமினையும் தான் அப்படியே அவங்களோட சைல்டிஷையும் அவங்களோட இன்னசென்ட்டையும் பார்த்து ரசிக்கிறாங்க. சீனியர்ஸ் முதற்கொண்டு சீனியர்ஸு, ஃப்ரெஷர்ஸு, செகண்ட் இயர்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம வீமென்னு அப்புறம் அப்படியே வர்றவங்களெல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ வீமென் 2 பேரும் அவங்களோட இன்னசென்ஸால் எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த காலேஜ்குள்ளே நுழைஞ்சதுலேருந்து நம்ம தேங்கு ஒரு மாதிரி படப்படப்பாக வந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் சீனில் பார்த்துருப்போம், தேங்கோட கனவுல ஒரு பையன் வந்து கிஸ் பண்ணுது, டேட்டூ, பியர்ஸிங் அதெல்லாம் போட்டுட்ருக்கிறத நோட் பண்ணியிருப்பா இல்லையா. ஸோ அதெல்லாம் அவனுக்கு மைண்டில் வந்து போயிட்டே இருக்குது. அதனால ஒரு மாதிரி படப்படப்பாகிட்டே இருக்குது. இதில் ஃபேஸில் காட்டாமல் அப்படியே எதையோ யோசிச்சுட்டே வந்துட்டுருக்க மாதிரி எல்லாத்தையும் அட்மாஸ்பியரை ரசிச்சுட்டே வந்துட்டுருக்கான். அப்போ நம்ம ஜிமின் தான், டி மச்சான் எனக்கு ஒரு ஐஸ் மட்டும் வாங்கித்தாடா. நம்ம தேகம் காதில் வாங்கிக்கவே இல்லை. நம்ம ஜிமின் தான், டீ மச்சான் எம்பிட்டு நேரமான பேசிக்கிட்டு இருக்கே, நீ பாட்டுக்கு என்னடா வானத்தையே பார்த்து நான் வந்துட்டுருக்க? கூப்பிட்டியா ஜிமினா? இது கூப்பிட்டியாவா? என்ன பேசுற நீ? இன்னும் அதே நினச்சிட்டு இருக்கியா? நான் என்ன நினைக்கிறேன், அதான் நீங்க சொன்னீங்க காலேஜ்குள்ளே நுழைஞ்ச உடனே அங்கிட்ட இங்கிட்ட ரத்த கலரை ஒரு பையன் வந்து ஓடி வந்து கிஸ் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதான் நினச்சேன், உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு சிலுன்னு காற்று வரும்போது வேர்க்குதுல, அதில் தான் தெரிஞ்சிச்சு. எது எனக்கு ஸ்வெட் ஆகுதா?
அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். பார்த்தா அவனோட ஃபேஸில் அப்படியே ஸ்வெட் ட்ராப்ஸாக இருக்குது. ஆமாம், எனக்கே ஸ்வெட் ஆகுது. அது என்கிட்ட கேளு, நான் என்ன டாக்டரா இல்லை சைக்காலஜிஸ்டா? எல்லாமே என்கிட்ட கேட்டுட்ருக்க. வா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸ் ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டே நிறுத்திடா, நம்ம கிளாஸ் ரூமுக்கு போகிறதுக்கு இன்னும் 1/2 hour இருக்குது. நம்ம காலேஜை சுற்றிட்டு அப்புறம் கிளாஸ் ரூமுக்கு போவோம். அப்படியா? அப்போ எனக்கு ஐஸ் வாங்கித்தா. ஐஸ் தானே, வாடா ஐஸ்கிரீம் கடையே வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சுற்றி பார்க்குறதுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு சீனியர் கேங்கே அப்படியே உட்காந்துருக்கு. டே மச்சான் ஃபிலிக்ஸு சொல்கிறா ஜாக், இந்த யூகியும் ஜேக்கியும் எங்கடா போனாங்க? இன்னும் காணும். டே நேற்று நைட்டு தானேடா ஃபங்க்ஷன் முடிஞ்சு, என்ன இன்னைக்கு காலையில் போய் அவங்களோட ஹாஸ்டலுக்கு போய் சேர்ந்துருப்பாங்க. சொல்ல போனால் இப்போ தான் போய் ஹாஸ்டலுக்கே சேர்ந்துருப்பாங்க. இனிமேல் தான் வருவாங்க ஜாக். எனக்கு ஜேகேவை பார்க்காம ஒரு மாதிரி இருக்குடா. டே ஜாக், இது ராங் வே. அவன் எப்போ உன்னை தூக்கி போட்டு மிதிக்க போகிறான்னு தெரியல. நான் என்னடா பண்ணுறது? அவனோட அழகுலையும் அவனோட ஆப்ஸ் எல்லாமே என்னை மயக்குதுடா. டே ஜாக், வாயை மூட்றியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம வீமின் அந்த சைடாக தான் வராங்க. அப்படியே நம்ம ஜிமினும் சரி தேயாவும் சரி அவ்வளோ அட்ராக்டிவாக அவ்வளோ அழகாக இருக்காங்க. நம்ம ஜிமினும் தேயாங்கும் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது, மச்சான் இந்த ஐஸ் ரொம்ப சூப்பராக இருக்குடா, தேங்க்யூடா, ரொம்ப சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குல்ல? அப்போ சாப்பிடு, நம்ம போகலாம். நம்ம கிளாஸ் ரூம் எங்கே இருக்குன்னு கேட்டியா? கேட்டிருந்தோம் மச்சான். அது 3rd floor அந்த சைடு இருக்காண்டாவா, நம்ம போகலாம் அந்த சைடு இருக்கிற பில்டிங்க்கு. ஆனால் உண்மையாக மச்சான் அங்கிட்ட பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு தெரியுமா வியூவெல்லாம். ஆமாம் மச்சான், நானும் பார்த்தேன். ஏய் 2 பேரும் இங்கே வாங்க. ஆமாம் மச்சான் சூப்பராக இருந்துச்சு. கூப்பிட்டுட்டே இருக்கே, போயிட்டே இருக்கீங்க மச்சான். நம்மளே தான் கூப்பிடுறாங்களா? ஆமாம் மச்சான், நம்மளை தான் கூப்பிட்றாங்க போல். யார் கூப்பிட்றா பாரு. இங்கே வாங்க. மச்சான் அந்த சீனியர் தான்டா கூப்பிட்றாரு போல். அது சீனியரா? உனக்கு தெரியுமா? தெரியும்டா, அதான் ஐடி கார்டெலாம் போட்டிருக்காங்கல்ல. ஜூனியர் யாருக்கும் இன்னும் ஐடி கார்டு கொடுக்கலடா, அதாவது ஃப்ரெஷர்ஸ்க்கு. ஆனால் ஜிம்னா உனக்கும் அப்பப்போ மூளை இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுறடா. உனக்கு இல்லைன்னு நீ அப்பப்போ ப்ரூவ் பண்ணுறடா. கூப்பிட்டுட்டே இருக்காங்க, என்னடா பேச்சு? வாடா, அப்புறம் அடிச்சிட போகிறாங்க. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கிட்ட போகிறாங்க. அங்கே பார்த்தா 2 பேரும் நின்று பேசிகிட்டே இருக்காங்க. அதாவது ஃபிலிக்ஸு ஜாக் 2 பேரையும் பற்றி பேசுகிறாங்க. டே மச்சான், எனக்கு தான் நெட்டை. அதெல்லாம் முடியாது, எனக்கு தான் நெட்டை. போ, அப்போ நான் குட்டையை வச்சுக்கிறேன். இல்லை குட்டையும் சேர்ந்து தான் நான் வச்சுக்க போகிறேன். என்னடா எல்லாரையும் நீயே வச்சுக்கிட்டா அப்புறம் எனக்கு? நீ வண்டி கட்டியாவே இரு. சொல்லுங்க சீனியர், எதுக்கு எங்களை கூப்பிட்டீங்க? ஆமாம், எதுக்கு எங்களை கூப்பிட்டீங்க? உன் பேர் என்ன? என் பேரா சீனியர்? என் பேரா தியாங். டி, உன் பேர் ஜிமின்டா? அதெல்லாம் இல்லை, இவங்கக்கிட்ட என் பேர் தியாங். உன் பேர் என்ன? என் பேர் ஜிமின். டி, அது ஏன் பேருடா? நீ மட்டும் என் பேர் சொன்னல. ஓ, ஜிமினா உன் பேரு? ஆனால் உன்னோட பேர் 2 பேர் மாற்றி வச்ச மாதிரி இருக்கே. எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க? இங்கே ஒருத்தர் பேர் யோசிச்சு சொல்லும் போதே நினச்சேன். சீனியர், இருந்தாலும் நீங்கள் ரொம்ப பிரில்லியன்ட் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ், ஏய் ஜாக் இங்கே வா. டீம் மச்சான் ஜிகே வந்துட்டான்டா, பாய்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் கிட்ட பாய் சொல்லிட்டு ஓடிடுறான். இவனெல்லாம் திருத்தவே முடியாது. ஆமாம், அந்த சீனியர் எதுக்கு ஓடுறாரு? ஓ அவனா? அவன் அவங்க ஆளை கூப்பிட்டோன்னு ஓடிட்டான். அவங்க ஆளா? யார் அது?
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் பார்க்குறான். ஆனால் நம்ம தேவம் அவங்க பேசுறது எதுவுமே காதில் வாங்கிக்கல. சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கான். அந்த வியூவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே இருக்கிற ஃப்ளவர்ஸ், அங்கே இருக்கிற ட்ரீஸ் எல்லாம் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அந்த அட்மாஸ்பியரே. ஸோ அதை தான் அவன் பார்த்துட்ருக்கான். இது போக அந்த ரைன் கிளவுடு, அப்புறம் அந்த சில்லுன்னு வர காற்று எல்லாமே தேவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை மட்டும்தான் பார்த்துட்ருக்கேன். அவங்க பேசுகிறதெல்லாம் கவனிக்கவே இல்லை. நம்ம ஜிமின் யாருன்னு சொல்லிட்டு பார்க்குறான். பார்த்தா அங்கே ஹாஸ்டலில் ரூமில் பார்த்தா அதே சீனியரு. வாவ், அந்த சீனியர் வந்துட்டாரா? டி மச்சான் தேங்க அங்க பாரு, அந்த சீனியரு. டி போக போறாருடா, பாருடா. யாருடா? எந்த சீனியரு? அதான் அன்னைக்கு நம்ம ரூம்குள்ள வரும்போது ஒரு சீனியர் செம்ம ஹேண்ட்ஸமா இருந்தாருன்னு சொன்னேன்ல. ஆமா, அந்த சீனியர் போறாரு பாருடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பார்க்காது. ஃபிலிக்ஸ் பார்த்துட்டு, என்ன இது, இவனுங்க ரூமா ஹாஸ்டலா, என்ன பேசுகிறாங்க, ஐயோ எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இங்கே நம்ம டேயாங் அங்கே யாருன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்குள்ள அவங்க போயிடுறாங்க. பின்னாடி ஜாக் போகிறான். இதை மட்டும்தான் அவனுக்கு தெரியுது. போடா, இப்போவும் நான் மிஸ் பண்ணிட்டேன். சரி, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். ஓடா மரமண்டை. ஆமாம், நீங்கள் 2 பேர் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? இப்போ நீங்கள் சொன்னீங்கள ஒரு சீனியர் கூப்பிட்டதும் ஆளுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு. அப்போ இவங்க அவங்களோட ஆளா? சீச்சி, அவன் வந்து இவனை லவ் பண்ணல, இவன் தான் அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சும்மா பேருக்கு சுற்றிக்கிட்டு இருக்கான். ஓ, அப்போ டைம் பாஸா? ஏய், என்ன யாரை பார்த்து டைம் பாஸுங்கிற? ஒன்றும் இல்லை சீனியர். சரி, நாங்கள் கிளம்புறோம், பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தேன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். டேய் ஏன்டா என்னை இழுத்துட்டு வர? ஜி, அவன் நீங்கள் பார்வையே சரியில்லைடா. ஏதோ கடிச்சு திங்கிற மாதிரியே பார்க்குறான். இதுலேயும் இப்போ இவ்வளோ நேரம் ஒரு பேர் நின்று பேசிகிட்டு இருந்தால ஒரு சீனியர், அந்த லூஸு என்னடானா ஒன்று அப்படி பார்க்குறான், இடியட் மாதிரி. நீ பாட்டுக்கு மசன்னு சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்க. சரி விடுடா, பார்த்தா என்னடா இருக்க போகுது. அதெல்லாம் உன்னை பார்க்கக்கூடாது. பொசசிவா? சி, ஓ மேலே எவன்டா பொசசிவாவா? அப்படியே கோவப்படுற? அது நீ ஃப்ரெண்டு. அப்போ ஃப்ரெண்ட் மேலே வர பொசசிவா நிற்க தானே, அது எப்படி இல்லாமல் போகும்? ஆமாம், எனக்கு இருக்குதான், அதுக்கு என்ன இப்போ? சரிடா வாடா கிளாஸ் ரூம்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டே இருக்கும்போது அங்கே எதிர்க்க தான் ஜேகேஓ, ஜாக், அப்புறம் யோங்கி, ஜின்னு, நாம்ஜோனு, ஜேஹோப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வராங்க. இதோட நான் இந்த பாட்டை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். பாய்டா பப்ளீஸ். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் ஹாப்பி ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி. இன்னையோட நீயும் நானும் ஃப்ரெண்டாகி 1 இயர் ஆயிடுச்சு. எப்படியோ இருந்து ஸ்டார்ட் ஆன நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இதே மாதிரி லைஃப் லாங் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். யூ ஆர் ஸ்பெஷல் டு மீ, யூ நோ. நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, எனக்கு எல்லா உரிமையும் கொடுத்துருக்க. சோகமான நேரத்துலேயும் சரி, ஹாப்பியான நேரத்துலேயும் சரி, எல்லா ஸ்விங் நோட்லேயும் நீ இருந்திருக்க. அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். ஓ சாரி, தேங்க்ஸ் சொல்லக்கூடாதுல. லவ் யூ ஸோ மச் சின்னு. நீ எனக்கு ஃப்ரெண்டாக கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா ஒரு ஃப்ரெண்டால் இவ்வளோ லவ் கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து தான் கற்றுக்கணும். அவ்வளோ அழகாக இருந்தது நம்ம ட்ராவல் பண்ண இந்த டேஸ் எல்லாமே. நீ எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக மட்டும் இல்லாமல் எனக்கான உனக்கும் எனக்கும் இருக்கிற எல்லா உரிமையும் எனக்கு கொடுத்துருக்க. அது போக நான் உன் மேலே எவ்வளோ கோவப்பட்டாலும் நீ என் மேலே கோவப்பட மாட்ட. அதே மாதிரி உன்னோட கோவம் எனக்கு என் மேலே எவ்வளோ வந்தாலும் நீ அதை காட்ட மாட்ட. ஐ லவ் யூ ஸோ மச். நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆள் நீ தான். நம்ம அப்பப்போ அவ்வளோவா பேசலைன்னாலும் நம்ம பேசின அந்த கான்வர்சேஷன்ஸ் எப்பயுமே லைஃப் லாங் மெமரிஸில் இருக்கும். ஸோ ஹாப்பி ஆனிவர்சரி. லவ் யூ ஸோ மச்.